காட்டுக்கு ஒட்டினார் அவன் வார்த்தையை கேட்டு இந்த காட்டிலே வந்து காலத்தை கழிக்கிறோமே. இது ஏழாவது வனம், காமியார் வனம் என்று சொல்லிய வனம். உண்மைதான். இந்த வனத்துல காலத்தை கழிக்கிறோம் என்ன இருந்தாலும் ஒரு விஷயத்தை வனம் கேட்டா என்ன விஷயம் என்ன அருமை தம்பி மகளா சிலது காலம்
இந்த காமியார் ஜீவனத்திலே காலத்தை கழிக்கலாம் என்னுடைய எண்ணம். உங்களுடைய விருப்பங்கள் என்ன? உங்கள் பக்கமணியா விருப்பம் என்ன? அப்படியா? கழிக்கலாமா? மிகவும் குளிர்ச்சி பொருந்திய வனமா இருக்குது. குளிர்ச்சி பொருந்திய வனமா ஜனங்கள் நிறைந்திருக்கிறது. மரம் தேடி கொலைகள் அனைத்தும் பெருமையாக செய்யப்பட்டு இருக்குது. அது யார் யார் தெரியுமா? தம்பிமார்களே அனைவரும் ஒத்துமையாக காலத்தை கழிக்கலாம். ஆனா கொடுமை தம்பி துரியானால் ஏற்பட்ட கொடுமை உண்மைதான். அந்த அவன் தான் கொடுமை செய்தான் என்று மனதில பொறாம என்னாதீங்க. வேற எப்படி என்ன பங்காளி தகராறு எப்பவுமே இருந்துதான். உண்மைதான். அதனால துரியன் தான் அப்படி நினைக்கிறான். நம் யாரை நினைக்கிற கண்ணனை நினைக்கிறோம். யாரு கண்ணனை நினைத்து வாழணும். அப்படி வாழ்ந்தா நமக்கு நல்லதே நடக்கும். உண்மைதான். அப்படியே விட்டு பண்ணா அப்படி யாரை நினைக்க வேண்டும்? யாரு தெரியாது அவனுக்கு? தெரியாதம்மா. பரதாமனை தோற்றியாப்பா தமிழ்மகளா வழிபட கண்ணபிரானை நீங்கள் நினைத்து வாழ்ந்து மனதிலே தர்மமே நீங்கள் வாழ்ந்தால் பெருமையா வாழ்ந்தாலும் இதெல்லாம் யார் எழுதினது தெரியாதா? தலையிலே இந்த பிரம்மதேவன் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே இப்போதுதான் நாட்டிலே கஷ்டப்படும் எழுதியிருக்கிறார். அதனால மனதிலே எந்தவித எண்ணம் இல்லாமல் நீங்கள் ஒத்துமையாக இந்த வனத்திலே காலத்து வைக்கலாம். அப்படியே புறப்படுங்க.
ஜெபம் படிக்கிறாரா? ஆமா கல் தேய்க்கமா? ருத்ராட்ச மாலை அது பாத்தியா மொடரா பேர் ஒண்ணுன்னா. ஜெபம் படிக்கிறாரு. சரி சாமியார கூப்பிட்டு எழுப்பாரு. ஐயா சாமி கல்லு. டேய் சாமி கல்லவா? ஐயா பலப்பட்டியே. டேய் பலப்பட்டலடா. ஐயா பல பிரமணியே. ஏம்மா யானையாண்ட குடுவே. கல்யாணி உடலாம் சொல்லாத. கேத்துன முறக்கா. ஏமா அப்படிதான் கூடுவாங்க. ஏம்மா பராபிரம்மே. பராபிரம்மே. யானையாண்ட குருவே. யானையாண்ட குருவே. தட்டி எழுப்பாரு. அப்படியா? சாமியாருக்கு வழி வந்துருக்கா? ஆமா வழி சாமியாருக்கு வந்ததா இல்ல உனக்கு வர போகுதா? சாமியார் குடுமா? சாமியா இது எதுக்குடா? வழி வந்தா யாருக்கு வழி வந்தது? இரும்பு கையில குத்தா அப்படி கப்பு நிக்கும். சாமியாரா? சாமியாரே சாமியாரே சாம்பாரே சாம்பாரங்க வெளிப்பு வந்துச்சுன்னா தீப்படியா? ஒண்ணு இரும்பு கொடுத்தா பட்டு நிப்பாங்க. இரும்பு கொடுத்தா பட்டு நிக்கும். இன்னொரு வேலை எடுத்து நிக்க வைக்க முடியும்? எப்படி? வெளி வந்தவங்களா டக்குனு எங்கன்னா கரண்ட் எந்திர தீது பேரா இந்த பல்பு காட்டி கை விட்டு விட்டுறதியா? கை வச்சேன்னா போட்டனா அப்படியே அப்படியே நிப்பாங்க. அப்படி ஏன் நிக்கிறாங்க? கரண்ட்ல கை வச்சோன்னு செத்துடுவாங்களப்பா. நிப்பாங்கம்மா சரியா? டேய் வழி வந்தது என்று என்ன பாட்டு சொல்றீங்க? வழி வந்து பேசுற உங்களோடு தமத்தை கட்டிட்டு விட்டீங்களே என்று கோபப்பட்டு பேசுகிறேன். அவர் வந்து சாம்பல் பேசிட்டாரு, அது கெத்துட்டியாமா? ஆமா தாவத்தை கெத்துட்டமா கோவம் வருதா? சீக்கிரம் கோவம் வந்து அவங்க சொல்ல வரேன். டேய் உன்னை பெட்டை கைதாக்கி விடுவேன். யாரா? உன்னை ஊமையாக்கி விடுவேன். ஐயோ மானதாமேரே என்ன பொட்டை கைதாகிட்டா ஊர்ல இருக்கிற கடா கைது மொத்தம் என் மேல ஏறுமே. இடுப்பு தாளாது. அவனை பட்ட கைது ஆகிறான். அந்தவர் இடத்தில் அவனாவது சரிப்பா வந்து கடா கைதுல மேல ஏற்றி அவன் இருப்பான். ஆனா நான் வந்து ஊமி ஆயிட்டான். என் பொண்டாட்டி நான் ஒரு ஆம்பியா. நீ உம்மனாட்டி யார் பேசுறேன் முன்னாடியாண்டா? நான் பேசுறேன். நீ பேசுறியா? நான் பாத்து ஆமாரா? சாமியாரே சாமியாரே மீண்டும் மகளோட மாத்தாச்சுக்கிறாய். நீ என்ன உனக்கு கோய் பீ இருந்தா எங்கயா வந்து சாபத்தை கொடுத்து விடுவேன். நான் எடுதா? ஆமா நீ சாமி குத்தா பல்லு வளைக்கிறே சத்தத்துல போய் நாஸ்தாவுக்கு 4 இட்லி ஒரு வடை அப்ப பூரி அப்புறம் ஒயிட் சட்னி புதினா சட்னி சாம்பார் குருமா 2 பூரி அடிப்பேன். பூரி டேய் நான் கொடுப்பேன் என்பது சாபம். நீ சொல்வதோ சாம்பலே. சாபத்துக்கு வித்தியாசம் இல்லை. அப்ப என்ன செய்ய போறா? உனக்கு ஒன்னாங்க பசங்களே அலங்காரம் கொண்டிருக்கிறாய். சாம கொடுக்க போறா. தேடி பகரு
வெரி நாஸ்டன்ஸ் ஐடியா குட் இங்கிலீஷ் பேசுறேன் நீ இது இங்கிலீஷ் எங்க போய் இங்கிலீஷ் எங்க பள்ளிக்கு பின்னாடி போய் கத்துக்கணும் பள்ளிக்கு பின்னாடியா எல்லாரும் வாஜாயிட்ட பச்சு உட்காந்து கத்துனாங்க நான் சுருக்குமா கத்துக்கினேன் பசங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல அவங்க மத்த ஊர் இருக்குல்ல பசங்க வந்து வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு அந்த பசங்க கேட்டு இருக்கோம் அது நீ எங்க கேட்டிருந்த அவங்க அந்த பாடத்தை ஊறி மந்திரம் வச்சிருந்தாங்களா அவங்க பின்னாடி மூத்தத்தை சொல்றாங்களா அந்த மூத்தத்துல காலை வச்சு தானே ஏறி போச்சு மொத்தம் சாமியார் நீ சாமியா நான் அது நான் சும்மா இருப்பேனா ஹார்ட் அட்டாக் வந்து மாத்திரா பாட்டி ஐயோ நீ பார்த்து பாவம் வந்து அந்த சாமியார் எதுனா பண்ணிட்டா ஆற்காடு விட்டே நம்ம போக முடியாதுப்பா ஏய் நம்ம ஆற்காடு நம்ம தாய் நகரம் 10 வருஷத்துக்கு முறை வச்சா கூட நம்ம மறக்கூடாது நீங்க போய் உட்காருங்க நீங்க என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வீங்க ஏய் குத்தியா மாவள உன்னை கையை கைட்டு வச்சு அடிமா கையை கைட்டு வச்சு கையால் அடிக்கிறோம் சொன்னா பரவாயில்ல கையை கைட்டு வச்சு அடிக்கிறோம் என்ன அர்த்தம் ஏன் கைட்டு முடியாது எப்படி கைட்டா இந்த சத்து கைட்டுனா அதுல கை போட்டா தச்சுக்கிட்டா சத்து கையா அப்படியே அடி கொண்டுதான் இல்ல சாமியாரு தாடி ஒண்ணு வத்துக்கினு மீச ஒண்ணு வத்துக்கினு ஊரா கோயில் கோயிலா சாடியா வீடா எந்த துண்டா பண்டார பையன் 50 ரூபாய் குத்து ஏன்னா சாப்பிட போயிட்டு பாபுர சாப்பிட எல்லாம் அதை நீ பேசி ஏன்னா சாரம் ஏன்னா எனக்கு கூட இப்பதானா தெரிஞ்ச இத பாருங்க நெத்தில பட்டை கைத்துல கொட்டை காவி சட்டை இவர் மொத்தத்துல கையில கொட்டை கட்டை ஆக மொத்தம் இவர் கல்யாணம் ஆகுது பொட்டை கல்யாணம் ஆகாத பட்டு இங்க வந்து போடுகிற பட்டு நீ அச்சனா ஒரு அடி ஒருங்காக்கி விடுவேன் ஓமையாக்கி விடுவேன் போனா நாய் ஐயோ வேணா சொல்லு நீ என்ன நானு நல்லாதான் பேசுறேன் நல்லாதான் இருக்கிறேன் அகல விகட சாமரா பெரியோரை பார்த்தால் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் வாய் வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும் பெரியோர்களை பார்த்து கையெழுத்து வணங்க வேண்டும் இதையெல்லாம் விடுத்து மரியாதை குறைவான வார்த்தைகளை பேசுகிறாயே இந்த அவையிலே வந்தவர் யாருன்னு தெரியுமா உனக்கு யாரு தெரியல மட்டும் சாம்பார் தான் தெரிஞ்சு சாமியார் பேரு சுவாமிமா தெரிகிறது யான் முக்காலத்தில் வந்த முனிவர் முக்காலத்து ஆமா அடாப்பா இந்த காலம் 3 காலமா முக்காலத்து அப்படி இருந்தாலும் நான் யார் தெரியுமா
அங்க பட்ட சரக்கு காசுவாங்க. பட்ட சரக்கு காசுவாங்க. அத பல்லார் அத மடால வச்சு சரி சீமார் கோழி வச்சு தலைமால ஏய் அப்படியே வருவாங்க. போய் பார்த்தா யார் பாப்பான்னா ஏச்சரியார் வந்தாரு சர்க்கடுத்துன்னு ஏச்சரியார் வந்தாரு அது சொல்லுவாங்க. அந்த ஏச்சரியார் தானே நீ என்னை பார்த்தா உனக்கு சரக்கு வைக்கிற ஏச்சியார் யார் பார்க்கறீங்க உனக்கு? அப்ப பார்த்தா 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒத்தையடி பாக்கல நந்து வந்தா அப்பலாம் சரக்குனா. ஆனா இப்ப என்ன தெரியுமா? இப்போதான் டாஸ்மார்க் பிராந்தி புட்டி சாராய புட்டி தான் மாத்திட்டாரா? அத போட்டோம்னா வச்சியா ஏய் மாத்தாடே ஏய் சாமி ஒண்ணு சொல்ல சாமி அந்த மாதிரி அங்க பேசுறாங்க. எங்க அம்மா இந்த ஊர்ல யார் தெரியுமா? நான் இந்த சைதா பொட்டரவடி சைதா பேட்டை சொல்லு. சைதா பொட்டு நீ தான் கண்டுபிடிச்சி ஏன்னா நீ அதான் சைதா பேட்டை. அப்படியே நீ யார் சாமி? வியாச பகவான் என்பார்கள் என்னை. வியாச பகவான் என்று சொல்வார். ஆமா பராரிஷிக்கும் பராசரிஷிக்கும் பராசுதரிஷிக்கும் பரிமளகத்திற்கும் பிறந்தவன் யார்? பரிமளகத்திற்கும் பராசுதரிஷிக்கும் பிறந்தவன் பிள்ளை. நமதேயமோ வியாச பகவான் என்பார்கள். வியாச பகவான் வேத வியாசர் என்று சொல்வார். ஆமா அப்படி இருந்தாலும் நான் எப்படி வாழ்ந்து வருகிறேன்? எப்படி? மகத்தான தவத்தை செய்து சிவ சிவ சிவாய என வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் கலத்தை வைக்கக்கூடியது என்ன? தலை பிடித்து இறையை நான் முன்பொரு காலத்திலே மேலே தேவலோகத்தில் இருந்து ஊராக வருகின்ற பொழுது இந்த இடங்கள் அனைத்தும் கருத்து காய்ந்து கரையடைந்திருந்தது. இந்த வனத்திலே வந்த போது உள்கொண்டு எல்லாம் காய்ந்து தீந்து ஜலம் இல்லாம தடாகெல்லாம் வற்றி இருந்தது. ஆமா ஆனா இப்ப பார்த்தா வந்து வாழ்க்கின்ற நேரத்தில் பச்சை பசேலன்றி பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வனமானது. நல்லா பச்சை பசங்களா சரி போட்டு பூத்து குலுங்கிருக்கு தடாக நிறமா ஜலம் இருக்கு. ஆமா இதை பார்த்தா அப்படி இருப்பதினாலே இந்த இடத்தில் யாரோ புண்ணிய புருஷாக்கள் வாழ்ந்திருப்பார் போல் தெரிகிறது. அப்படி யாராவது இருந்தால் தாங்கள் யாராயிலும் என்னை தேடி வந்தார்களே ஆனால் தடையின்றி அழைத்துக் கொண்டு வா. அப்படியே நீங்க தங்கியிருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதோ பகவான் ஆகட்டும். வந்திருக்கிறாங்க எடுத்து நினைக்கலாம் வாங்க.
சாமி நமஸ்காரம் சாமி. ஆதிராஜே சுவாமி நமஸ்காரம் சுவாமி. அனுமதிக்க வேண்டும். சுவாமி நமஸ்காரம் சுவாமி. சிரஞ்சீவா இருக்க வேண்டும். சுவாமி நமஸ்காரம். நம்ம சேமத்தோடு வந்திருக்க வேண்டும். அடியா நமஸ்காரம் சுவாமி. மங்களமாக வாழ வேண்டும் அம்மா. அப்ப இப்படி உங்களை பார்க்கிறது எப்படி தெரியுமா? நாட்டிலே ஜலதி வாரோ என்ன சொல்கிறார் பாத்தனையா? சொல்லுவோம் கேளாய். அடியார் எங்களை ஆதரித்தாளே. ஆமா. மெய்யா மேதிரி உருவாய் வந்தங்கறாங்க. மேதிரி தாமுடி வந்த. என்னை குறித்து பெருமையாக பேசுகிறார்களே தவிர பேசுறாங்க. இவர்கள் யார் என்று கேட்டால் என்னை பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள். ஆமா. அப்ப நீ யாரு? எந்த ஊரு? அத்தேனா புராயங்க ஆயே. அத்தினாபுரம் சுவாமி. உங்களுடைய நாடு அத்தினாபுரம் என்றால் அத்தினாபுரத்தை விடுத்து இந்த காடகம் வர காரணம் என்ன? அபகரித்த நாடு ஓடு. அபகரித்த நாடு ஓடு. அத்தினாபுரம் உங்கள் நாடு என்று சொல்கிறீர்கள். துரியோதனன் அகப்படைத்தான் நாடு என்று சொல்கிறீர்கள். அப்படி துரியோதனுக்கும் உங்களுக்கும் என்னப்பா உறவு? அதுவும் தவிர காட்டுக்கு ஓட்டி விட்டா சுவாமி. இந்த மாதானது அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிய வஸ்திரபங்கம் செய்து விட்டான் சுவாமி. இந்த மங்கையை வட்டபந்தம் செய்தாரா? ஐயோ பாவம். அப்படி என்றால் உங்கள் பெயர் என்ன? தர்மா பூத்திரானாதி வேறு. சுவாமிகள் சொல்லுப்பா. என்னுடைய நாமதேயம் உன்னுடைய நாமதேயமோ தர்மராஜா என்று தெரிவிப்பார்கள். தர்மராஜா என்று தெரிவிப்பார்கள். அப்படி
சுவாமிகள் எனவே என்னுடைய தம்பிமார்கள் உன் உடன் இருக்கிறவர்கள் உன் தம்பிமார்கள் என்றால் நால்வருங்க இந்த மாதிராரி ஐவருக்கும் மனைவி. ஐயா பாவம், நீங்கள் அவன் பெயர் பாஞ்சாலி திரௌபதி என்று வைப்பான். அப்படியா? அப்படி இருந்தாலும் நீங்கள் நாட்டை வீழ்த்தி இந்த கானகத்திலே இப்படி வந்து கலங்கி நிற்கிறீர்கள் என்றால் நான் தான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஐயா. உங்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட பதட்டம்? ஏன் உங்களை பார்த்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறதப்பா. நலமோடு வாழ்ந்த நீங்கள் நாட்டை நான் என்னவென்று தெரிவிப்பேன் சுவாமி. உலகத்திலே நலன் அறுக்கப்பட்ட துன்பங்களை விட வேறு யார் விட போகிறார்கள்? உங்களுக்கு எதிர்காலத்திலே நற்காலம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் மஞ்ச வேண்டாம். சுவாமி, இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் யாரான்னு கேட்டீங்களா ஐயா? கஷ்டம் பொழுதார் கூறினாயப்பா சுவாமி, என் மன கஷ்ட என்னுடைய பங்காளி
துரியானால் ஏற்பட்ட கொடுமை. ஆமா என் மனைவியானவன் கீழே அந்த துரியானவன் விழுந்தார். அதை கண்டு சிரித்தா திரௌபதி மனதிலே பொறாமை கொண்டு அத்தினாவரை வரவழைத்தார். பூதம் ஆடினார். நாடு நகரம் உப்புச்சட்டு வரவோடு அகமரித்துக் கொண்டு அவருக்கு கொண்டான். மீண்டும் உங்களை காரகம் அனுப்பிவிட்டார். ஆமாங்க. இந்த கஷ்டகாலமாகி சில காலத்திலே உங்களுக்கு நல்லதாக முடியும். அப்ப ஏன்னா யார் விவாதத்தில் எங்களை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. எல்லா விஷயம் அவரே சொல்லிடுறாயா. ஐயா கஷ்டத்தை தீர வழிமாறு தேடுகிறாயா. ஆசிராசி முன்கழுத்தில் ஏட்டில கொல்லாது. எப்படி என்றால் ஒரு நேரத்தில் அரைக்கு மாலையை கட்டி பாண்டவர் ஐவர் உங்களால் தேவி ஆர்வரோடு கொல்ல பார்த்தான். அது மட்டுமல்லாமல் ஒன்றிய உணவிலே விஷத்தை ஊட்டி கொல்ல பார்த்தான். படிக்கின்ற வாய்தலிலே பாம்புகளற்ற கழிக்க செய்தான். ஜலத்திலே ஊர்வசி நாட்டி மடிக்க செய்தான். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அத்திராவரை வரவழைத்து தூதமாடி நாடு நகர உப்புச்சட்டி வரவாடு அனைத்து அவதரித்துக் கொண்டான். அது மட்டுமல்லாமல் ஐவருக்கு விளக்கக்கூடிய திரௌபதியை வசியத்தை கலைந்தான். ஐயோ பாவம். அப்போது அந்த விடை கோடுகள் இழுத்து வந்தவளையும் இழுத்து வர சொன்னவளையும் என் தளத்தில் இருக்கும் கதையினால் மண்டையை உடைத்து அதிவரும் புதிதத்தை மனதார குடிப்பேன் என்று சபதம் செய்து அண்ணாவிடத்திலே போலே. ஆமாம். ஒரு அண்ணன் என்ன சொன்னாரு? தம்பி பொறுப்புரைகளை புரிந்திருக்க சொன்னார். அதே போல் தங்களுடைய அண்ணனார் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு பொறுமையாக இருங்கள். எதிர்காலத்திலே உங்களுக்கு நற்காலம் பிறக்கும். அப்படியே கட்டும் சாமி.